நான்வெஜ் எப்போவுமே கழுவி நானே சமைச்சேன் அப்படின்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்காது. யாராவது சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அதனால என் ஹஸ்பண்டை சமைக்க சொல்லுவேன். அப்படி இல்லைனா ஊருக்கு வரும்போது எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன். இங்கே எப்போவுமே தெருவில் மீன் எல்லாமே கொண்டு வருவாங்க. ஆனால் நான் வந்ததுலேருந்து மீன் எதுவுமே வரல. இன்றைக்கி தான் அந்த அண்ணன் வந்தார். அவர்கிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி மீன் தடை காலம்ன்றதுனால யாரும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் இறாலும் மீனும் மட்டும் வாங்கினோம். என்னம்மா பண்ணுற? எங்கள் வீட்டு தோட்டத்தில் எங்கள் வீட்டுக்கார வச்ச மரத்தில் இளநீ காய்ச்சிருந்துச்சு. அது என் பொண்ணு வந்திருக்குன்ட்டு ஆளே கிடைக்கல இளநீ பறிக்க. ஒரு வாரமாக இளநீ பறிக்க ஆள் தேடி ஒருத்தரும் கிடைக்கல. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்குறவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் தேங்காவும் இளநீ மட்டும் பறித்தோம். இன்னும் கொஞ்சம் வழுக்கையாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக முத நாள் இளநீ பறித்து காலையில் குடிச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளில வந்து பார்க்குறோம். இளநீ பறிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டுருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, அப்புறம் வந்துட்டாருன்றதுனால இன்னொரு மரத்தில் மட்டும் பறிக்க சொல்லிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் இளநீ இருந்தது. அப்புறம் இளநீலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பேங்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அம்மாவும் கிளம்பியிருந்தோம். காலைல 10 மணிக்கே ஏதோ 2 மணி 3 மணி மாதிரி அவ்வளோ வெயில் அடிக்குது. போக போக எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு லாக்கில் பார்க்கலாம். பாய்.